குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். வீத லீடர்ஸ் மாநாடு, போதைக்கு எதிராக 6 தீர்மானங்கள். அண்ணாமலையின் வீத லீடர்ஸ் இயக்கத்தின் முதல் மாநாடு போதையில்லா தமிழகம் என்ற கருப்பொருளில் கோவை பொள்ளாச்சியில் நடைபெற்றது. தீர்மானம் 1, போதைக்கு எதிரான நமது இயக்கத்தின் அடிப்படை கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு ஜூலை மாதமும் ஒயிட் பேண்ட் மாதமாக கடைபிடிக்க வேண்டும். போதைக்கு எதிரான இம்மாதத்தில் நான் ஒருபோதும் போதைப் பொருளை பயன்படுத்த மாட்டேன். மற்றவர்களை போதைப் பொருளை பயன்படுத்துவதிலிருந்து காப்பேன் என்று உறுதியோடு செயல்படுவோம். மேலும் ஒயிட் பேண்ட் இயக்கத்தை தமிழ்நாட்டின் மாபெரும் விழிப்புணர்வு இயக்கமாக உருவாக்கி போதையில்லா தமிழகத்தை உருவாக்க உறுதியேற்போம் என்று மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றுகிறோம். தீர்மானம் 2, தமிழகத்தில் கல்வி நிறுவனங்கள், ஆன்மீக வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகில் 717 டாஸ்மாக் கடைகள் மட்டுமே செயல்படுவதாக கூறி அவை மூடப்பட்டுள்ளன. ஆனால் நம் தலைநகரான சென்னையிலே சில பகுதிகளில் நடத்திய கள ஆய்வில் பல கடைகள், கல்வி நிறுவனங்கள், ஆன்மீக வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகில் தடையின்றி டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வருவது தெரிய வந்துள்ளது. தமிழக அரசு மீண்டும் ஒரு முறை ஆய்வு மேற்கொண்டு இது போன்ற டாஸ்மாக் கடைகளை உடனடியாக மூடி நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தி இந்த மாநாடு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது. பள்ளி மற்றும் உயர்கல்வித்துறையில் போதைப் பொருள் எதிர்ப்பு குழுக்கள் உருவாக்கும் அரசாணை கடந்த 2025 வெளியிடப்பட்டது. தற்போது செயல்பாட்டில் இருக்கும் போதைப் பொருள் எதிர்ப்பு குழுக்கள் கண்டறிந்து அரசு உயர்கல்வித்துறையின் இணையதளத்தில் பதிவேற்ற வேண்டும். இது முறையாக செயல்படப்பட்டதா என அரசு ஆராய்ந்து அதன் செயல்பாட்டு நிலை, அதன் தாக்கம் பற்றிய தகவல்களை விளம்பரப்படுத்த வேண்டும். போதைப் பொருள் எதிர்ப்பு குழுக்கள் இல்லாத பள்ளி மற்றும் கல்லூரிகளில் அடுத்த 3 மாதங்களில் போதைப் பொருள் எதிர்ப்பு குழுக்களை உருவாக்கி அதன் செயல்பாட்டை அரசு உறுதிப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இம்மாநாட்டில் 3வது தீர்மானத்தை நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 4, வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள், தினக்கூலி பணியாளர்கள் மற்றும் இளைஞர்கள் காலை நேரத்திலேயே மதுபானம் அருந்தும் நிலையை தடுக்கவும், பணியிட ஒழுக்கம், உற்பத்தி திறன் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும், கள்ளச்சந்தை மதுபான விற்பனையை முற்றிலும் தடுப்பதோடு கஞ்சா மற்றும் செயற்கை போதைப் பொருட்கள் தமிழகத்தில் இல்லாத நிலை உண்டாக்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இம்மாநாடு வலியுறுத்தி தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது. அரசு அனுமதி பெற்ற FL2 மதுபான கடைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட உரிமம் மற்றும் அனுமதிக்கப்பட்ட செயல்பாட்டு வரம்புகளை கண்டிப்பாக பின்பற்றுவதை உறுதி செய்து அவற்றை மீறி சாதாரண சாராய கடைகளைப் போல செயல்படும் நடைமுறைகளை முற்றிலும் தடுக்க வேண்டும். விதிமீறல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் சமூக நலன் மற்றும் இளைஞர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இனி புதிய FL2 உரிமங்களை எதையும் வழங்கக்கூடாது என்று வலியுறுத்தி இம்மாநாடு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது. 5வது தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது உங்களுடைய ஆதரவால். தீர்மானம் 6, போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தை வலுப்படுத்துவதோடு மாவட்டந்தோறும் போதை தடுப்பு குழுக்களை உருவாக்கி கல்வி நிறுவனங்களில் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு கல்வியை ஒருங்கிணைக்க வேண்டும். மறுவாழ்வு மையங்களை விரிவுபடுத்துவதோடு மறுவாழ்வு மற்றும் சமூக மறு ஒருங்கிணைப்பிற்கு அரசு தனியார் கூட்டமைப்புகளை உருவாக்கி மறுவாழ்வு பெற்றவர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும். தொழில்நுட்பம் மற்றும் குடும்பங்களை மையமாக கொண்ட போதைப் பொருள் தடுப்பு திட்டங்களை மாநிலம் முழுவதும் செயல்படுத்த வேண்டும். இறுதியில் இத்திட்டத்தின் மதிப்பீடு செய்து வரும் 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு போதைப் பொருள் ஒழிப்பில் தேசிய முன்னோடி மாநிலமாக மாற்ற தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இம்மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பெறுகிறது.
எஸ். ஜானகிக்கு ரசிகர்கள் கண்ணீர் மல்க பிரியா விடை. பண்ணை வீட்டில் உடல் தகனம். பழம்பெரும் பின்னணி பாடகி எஸ். ஜானகி உடல்நலக்குறைவால் மைசூருவில் உள்ள மருத்துவமனையில் காலமானார். சினிமா துறையில் 60 ஆண்டு காலம் கோலோச்சிய தென்னிந்தியாவின் இசையரசி 20 மொழிகளில் 40,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியவர். அவரது உடல் மைசூரு மகாராஜா கல்லூரி திடலில் பொதுமக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டது. பாடகி சித்ரா, சுஜாதா, பாடகர்கள் மனோ, விஜய் பிரகாஷ் மற்றும் கன்னட திரையுலகைச் சேர்ந்தவர்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். பொதுமக்கள் அஞ்சலிக்கு பின் அவரது உடல் மைசூரு HD கோட்டை அருகே உள்ள அவரது சொந்த பண்ணை வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டது. பேத்தி அப்சரா இறுதிச் சடங்குகளை செய்தார். குடும்பத்தினர், உறவினர்களை தொடர்ந்து கர்நாடக அரசு சார்பில் இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது. முப்பது குண்டுகள் முழங்க பாடகி எஸ். ஜானகிக்கு அரசு மரியாதை அளிக்கப்பட்டது. அதன்பின் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. ரசிகர்கள் கண்ணீர் மல்க பிரியாவிடை கொடுத்தனர். ரூபாய் 1.8 கோடி மோசடி புகார். நடிகர் ஆர்யா மீது வழக்கு. ஹைதராபாத்தில் தாஹிர் சினிடெக் என்ற நிறுவனம் சினிமா ஷூட்டிங்கிற்கு தேவையான உபகரணங்களை வாடகைக்கு கொடுத்து வருகிறது. நடிகர் ஆர்யா நடித்த ஆனந்தன் காடு பட ஷூட்டிங்கிற்காக படக்குழு அதிநவீன கேமரா உள்ளிட்ட உபகரணங்களை வாடகைக்கு எடுத்தது. இதற்கான வாடகை தொகையாக 2,12,00,000 ஒப்பந்தம் போடப்பட்டது. அந்த படம் கடந்த மாதம் ரிலீஸ் ஆகிவிட்ட நிலையில் ஷூட்டிங் உபகரணங்களுக்கான வாடகை தொகையில் 1.80 கோடி ரூபாயை படக்குழு நிலுவை வைத்துள்ளது. நிலுவைத் தொகை வசூலிக்க சென்ற நிறுவனத்தின் மேலாளர் ஜாவேத் அலியை பட தயாரிப்பு குழுவினர் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஜாவேத் அளித்த புகார் அடிப்படையில் நடிகர் ஆர்யா, தயாரிப்பாளர் வினோத், ஆர்யாவின் உதவியாளர் கிஷோர் மீது ஹைதராபாத் ஜூப்ளி ஹில்ஸ் போலீஸ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வியட்நாம் படகு விபத்து வெளியான ஷாக் வீடியோ. வியட்நாமில் ஃபூக்வோக் தீவு அருகே சுற்றுலா படகு கவிழ்ந்த விபத்தில் 15 இந்தியர்கள் கடலில் மூழ்கி இறந்தனர். 21 சுற்றுலா பயணிகள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். மரணமடைந்த 15 பேரில் 10 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள். ஆந்திராவைச் சேர்ந்த 3 பேர், கேரளாவைச் சேர்ந்த 2 பேரும் இறந்தனர். இந்த சூழலில் படகு கடலில் தத்தளித்த வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. படகு கவிழ்ந்ததை நேரில் பார்த்த ஆந்திரா குண்டூரைச் சேர்ந்த ஆஷிஷ் குமார் வீடியோவை பகிர்ந்துள்ளார்.
பலத்த காற்றால் கடல் சீற்றம், படகில் சுற்றுலா பயணிகள் தத்தளிப்பது, மற்ற படகில் வந்தவர்கள் மீட்க முயன்றது வீடியோவில் பதிவாகியுள்ளது. வணிக கப்பல் மீது குண்டு வீசிய ஈரான், கடலில் குதித்த இந்திய மாலுமிகள். ஈரான் அமெரிக்கா இடையே மீண்டும் தாக்குதல் தொடங்கியுள்ள நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியுள்ளது. ஹார்முஸை கடக்க முற்படும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக ஓமன் அருகே சென்ற சைப்ரஸ் நாட்டு வணிக கப்பல் மீது ஈரான் குண்டு வீசியது. கப்பல் தீப்பிடித்து எரிந்தது. அதிலிருந்த 11 இந்தியர்கள் கடலில் குதித்தனர். 10 பேர் உயிர் பிழைத்த நிலையில் ஒருவர் மாயமானார். அவரை தேடும் பணி நடந்து வருகிறது. வணிக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை இந்தியா கண்டித்துள்ளது. ஹார்முஸில் பதற்றத்தை உடனடியாக தணிப்பதுடன் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை காப்பதற்கு தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தை மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கப்பல்கள் தடையின்றி சென்று வர அனுமதிப்பதுடன் சர்வதேச சட்டங்கள் மதிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என இந்தியா தெரிவித்துள்ளது. முன்னதாக கடந்த மாதம் எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் கொல்லப்பட்டது நினைவிருக்கலாம். வீடு தேடி வந்த மாத்திரை பார்சல். நேர ஸ்டேஷனுக்கே சென்ற தாய். சென்னை ஓட்டேரி மங்களபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சம்பூர்ணா, வயது 42. இவரது வீட்டுக்கு கொரியரில் பார்சல் வந்துள்ளது. அதனை பிரித்து பார்த்தபோது 100க்கும் மேற்பட்ட மாத்திரைகள் இருந்தன. வீட்டில் எல்லோரும் நலமாக உள்ள நிலையில் இத்தனை மாத்திரைகள் எப்படி வந்தன என சம்பூர்ணா சந்தேகப்பட்டார். இதில் ஏதாவது விபரீதம் இருக்கலாம் என்பதை உணர்ந்த அவர் நேராக ஓட்டேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனார். மாத்திரை பார்சலை போலீசிடம் காட்டி, இது என் வீட்டுக்கு கொரியரில் வந்தது, எங்கள் வீட்டில் யாருமே ஆர்டர் செய்யவில்லை, விசாரித்து சொல்லுங்கள் என கூறினார். போலீசின் முதற்கட்ட சோதனையில் அந்த மாத்திரைகள் டாக்டர் பரிந்துரை சீட்டு இல்லாமல் கிடைக்காது என்பது தெரிய வந்தது. உயர் வீரியம் கொண்ட வலி நிவாரண மாத்திரைகள் என்பதும் உறுதியானது. இதனை அதிக அளவில் உட்கொள்ளும்போது அல்லது பிற பானங்களுடன் கலந்து குடிக்கும்போது தீவிர போதையை தரும். இளைஞர்களின் புதுவித போதைப் பொருளாக வலி மாத்திரைகள் மாறி இருக்கிறது என போலீசார் தெரிவித்தனர். தொடர்ந்து விசாரித்த போது சம்பூர்ணாவின் மகன் ராஜ்குமார் மீது சந்தேகம் வந்தது. அவரும் அவரது நண்பர்களும் சேர்ந்துதான் மாத்திரைகளை ஆர்டர் செய்தனர் என தெரிந்தது. இதையடுத்து சம்பூர்ணா மகன் ராஜ்குமார், அவரது நண்பர் விக்னேஷ், விஷ்ணு ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதில் மங்களபுரம் கிருஷ்ணதாஸ் சாலை பகுதியைச் சேர்ந்த விஷ்ணுவை கைது செய்தனர். விக்னேஷ் மற்றும் ராஜ்குமாரை தேடி வருகின்றனர். கொரியர் பார்சலில் குறிப்பிடப்பட்டிருந்த அனுப்புனர் முகவரி, செல்போன் எண் மற்றும் பார்சல் வந்த கொரியர் அலுவலகம் குறித்த தகவல்களை கொண்டு விசாரணை நடக்கிறது. இதன் மூலம் மாத்திரை சப்ளை செய்த ஏஜென்ட்டுகளை பிடிக்கும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் சமீப காலமாக இளைஞர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து பார்சல் சேவைகள் மூலம் போதை மாத்திரைகள் கைமாறும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. தன் மகனின் தவறான வழியை மறைக்காமல் துணிச்சலாக புகாரளித்த சம்பூர்ணாவின் செயலை போலீசார் பாராட்டினர்.